இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். 1 பேதுரு 2 அதிகாரம் 20 ஜான் மில்லைஸ் என்ற புகழ்பெற்ற ஓவியர் தனது ஒபீலியா என்ற ஓவியத்தை 1853 பார்வைக்கு வைத்த போது அது எல்லா மக்களையும் ஒரு சேர கவர்ந்தது. இன்றும் அது லண்டன் மாநகரில் உள்ள ஒரு ஓவிய கூடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு விமர்சகர் அதை மோசமாக விமர்சித்து விட்டார். அவரது வார்த்தைகள் மில்லைஸின் வாழ்க்கையை மிகவும் பாதித்து விட்டது. அந்த ஓவியத்தை குறித்த பாராட்டுதல்களை கேட்டு மகிழ்வதற்கு பதிலாக இப்படி ஒரே ஒரு மனிதன் சொன்ன எதிர்மறை விமர்சனத்தை முக்கியப்படுத்தி தன் வாழ்நாள் முழுவதுமாக வருத்தத்துடன் கழித்த இவரை போல பரிதாபமான மனிதர் யார்தான் இருக்க முடியும்? இன்னொரு சம்பவத்தில் ஒரு வாலிபன் அணிந்திருந்த டி-ஷர்ட்டில் நான் முயற்சியை கைவிட்டேன் என்று பெரிய எழுத்தில் எழுதியிருந்தது. அதற்கு கீழே ஒரு சிலுவை வரையப்பட்டு அதன் கீழே நானோ என் முயற்சியை கைவிடவில்லை என்று எழுதியிருந்தது. நாம் எதை பார்க்கிறோம்? எதிர்மறையான காரியங்களையா அல்லது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்களையா? ஒவ்வொரு நாளும் நாம் தோல்வி, தனிமை, கவலை, துக்கம், சந்தோஷம், வெறுப்பு போன்ற பல வகை உணர்ச்சிகளால் தாக்கப்படுகிறோம். ஆனால் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை ஆறுதல் படுத்தும் தேவனுடைய பாடல்கள், பிரசங்கங்களை கேட்கும்போது ஆறுதல் அடைகிறோம். 34 சங்கீதம் தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இதில் தாவீது பயத்திற்கு நீங்களாக வேண்டும், வெட்கத்திற்கு நீங்களாக வேண்டும், விமர்சனங்கள், இடுக்கண்களுக்கு நீங்களாக வேண்டும் என கூறுகிறார். இன்றும் கூட இது நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நம் வாழ்வில் சுகித்திருக்க, நிம்மதியாயிருக்க இவற்றுக்கெல்லாம் நாம் நீங்களாக வேண்டும். தாவீது தன் இளம் வயதிலேயே படக்கூடாத பாடுகளை எல்லாம் படுகிறதை காண்கிறோம். அதிலிருந்து விடுபட தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பத்தோடு சங்கீதம் பாடுவதை காண முடிகிறது. நாம் என்னதான் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் கர்த்தர் தம் பரிசுத்தவான்களின் வாழ்வில் பாடுகளை அனுமதிக்கவே செய்கிறார். காரணம், பாடுகளின் வழியே நாம் பலனடையவும் கிருபையை பெறவும் எதிர்வரும் காலங்களில் தேவன் தரும் உயர்வை காத்து கொள்ளவுமே அப்படி செய்கிறார். இருப்பினும் பாடுகள் நம்மை சோர்வுற செய்தாலும் பாடுகளின் தாக்கம் சற்று குறைவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் அனுமதிக்கும் பாடுகள் நமக்கு அழிவை தராமல் அது நமக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியது என்பதை உணர வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, சீமேயி தாவீதை தூஷித்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என வெட்கப்படுத்தினான். தாவீது தான் பெற்றெடுத்த பிள்ளைகளினால் வெட்கமடைந்தான். அப்சலோம் தாவீதின் ராஜ்யபாரத்தை கைப்பற்றி தாவீதுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணினான். மீகாள் தாவீதை அவமதித்தாள். நாபால் தாவீதை அவமதித்தான். தாவீது இத்தனை வெட்கமான, அவமானகரமான நிந்தைகளை சுமந்து திரிந்தான். ஆயினும் கர்த்தரை சார்ந்து ஜெயம் பெற்று தன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாத மகிமையை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, சத்துருக்கள் நம் வாழ்வில் வெட்கங்களை, நிந்தைகளை கொண்டு வரலாம். தாங்கிக் கொள்ள முடியாமல் தவறான முடிவெடுத்து தலை குனிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். தாவீதின் தேவன் நம் தேவன். தாவீதுக்கு அருளின கிருபைகளை நிச்சயமாக நமக்கும் அவர் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு பாடுகளின் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக, நிந்தனைகள், தூஷணங்கள் மூலமாக, விமர்சனங்கள் வழியாக நாங்கள் கடந்து செல்லும் போது என் தேவன் எங்களை நீர் பலப்படுத்துவீராக. ராஜா, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி இருக்கிற தகப்பனே. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி இருக்கிறதே தகப்பனே. அப்பா, நாங்கள் நன்மை செய்து பாட அனுபவிக்கும் போது அவற்றை பொறுமையோடு சகிப்பதற்கு என் தேவன் நல்ல கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.